கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம யோசுவா 18 அதிகாரங்கள் பார்த்தோம். 18வது அதிகாரத்தில் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் மோசே 2.5 கோத்திரத்துக்கு யோர்தானுக்கு அப்புறத்தில் பிரித்து கொடுத்தாரு. மீதி வந்து மொத்தம் 12 கோத்திரங்களில் மோசே 2.5 கோத்திரம் பிரித்து கொடுத்துட்டாரு. அப்புறம் யோர்தானுக்கு அப்புறத்தில் கானானில் வந்து யோசுவா மீதி உள்ள 9.5 கோத்திரத்துக்கு கோத்திரங்கள் பிரித்து கொடுக்கணும். அதில் 2 கோத்திரத்துக்கு ஏற்கனவே செஞ்சுட்டாரு, பிரித்து கொடுத்துட்டாரு. மீதி உள்ள கோத்திரங்களுக்கு என்ன சொல்ல, யோசேப்புக்கும் யூதாவுக்கும் பிரித்து கொடுத்தாச்சு. மீதி கோத்திரங்கள் பிரித்து கொடுக்காம கிடக்குது. அதனால யோசுவா சொல்றாரு, அந்த சீலாவில் தான் ஆசாரிப்பு கொடா இருக்கு. எல்லாரும் சீலாவில் இஸ்ரேல் ஜனங்களை தான் அங்கே கூடி இருக்கும்போது மோசே சொல்றாரு, இந்த யோசுவா சொல்றாரு, நீங்க எந்த மட்டும் இப்படி இன்னும் அசதியா இருப்பீங்க, தேசத்தை கொல்லாம இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோத்திரத்தை மொத்தம் 12 கோத்திரம்ல 12 கோத்திரத்துல மொத்தம் ஒவ்வொரு கோத்திரத்திலும் 3 நபர்களை தேர்ந்தெடுத்து நீங்க போய் என்ன செய்யுங்க, இன்னும் நமக்கு சுதந்திரத்து கொள்ளாத தேசங்கள் பகுதிகளை என்ன செய்யுங்க போய் குறிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு எல்கையை குறிச்சு எல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, 7 பங்காக நீங்க என்ன செய்யுங்க விவரமா எழுதி குறிச்சிட்டு வாங்க. அதை வந்து நான் என்ன செய்வேன், ஆசாரிப்பு கூடாரத்துல வந்து சீட்டு போட்டு நாங்கள் 7 கோத்திரத்துக்கு நான் என்ன செஞ்சிடறேன், நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதன்படியாக இப்போ இருந்த 12 கோத்திரத்திலும் ஒவ்வொரு கோத்திரத்திலும் 3 பேராக யோசுவா என்ன செய்றாரு, அந்த சுதந்திரிக்காத எல்கையை போய் எழுதிட்டு வர சொல்லி அனுப்புறாங்க. அதே போல அவங்க என்ன செய்றாங்க, போய் அந்த எந்தெந்த தேசம்லாம் விவரிக்காம சுதந்திரிக்காம கிடக்குறதோ இப்போ வந்து யாருக்குன்னா அவங்க 2.5 மோசை கொடுத்து இவங்க 2-4 கோத்திரத்துக்கு கொடுத்துருக்கு. மீதி கோத்திரத்துக்கு கொடுக்கணும்ல, அதனால அவங்க சுதந்திரிக்காத எல்கையில் கிடக்கல, அந்த எல்கையில 7 கோத்திரத்துக்கு நீங்க சீட்டு போட்டு நீங்க விவரமா எழுதிட்டு வாங்கன்னு சொல்லப்படி அவங்க நினைச்சாங்க. அங்கங்க சுற்றி திரிஞ்சு எடுத்து என்ன செஞ்சாங்க, எழுதிட்டு வந்தாங்க. 7 பங்க எழுதிட்டு வந்தாங்க. எழுதிட்டு வந்ததை என்ன செய்றாங்க, யோசுவாட்ட கொடுக்குறாங்க. யோசுவா எங்க இருக்காரு, சீலாவில் கர்த்தருடைய ஆலயத்துல நினைச்சாரு, அங்க இருக்கிறாரு. அங்க இருக்கிற இடத்துல அங்க கொண்டு கொடுக்கும்போது இப்ப யோசுவா என்ன செய்றாருன்னா, அதை கர்த்தருடைய சன்னிதானத்துல சீட்டு போட்டு எடுக்கிறார். அங்க 7 பங்கு பிரிச்சுட்டு வந்திருக்காங்களோ அந்த 7 பங்கையும் யார் யார் இப்போ பிரிச்சு கொடுக்காத மற்ற கோத்திரங்களுக்கு அவங்க கோத்திரங்களுடைய பேரை எழுதி சீட்டு போட்டு என்ன செய்றாங்க, எடுக்கிறாங்க. அப்படி சீட்டு போட்டு எடுத்ததுல முதலாம் சீட்டு வந்து பென்யமீன் புத்திரருக்கு விழுந்துருச்சு. அந்த பென்யமீன் கொடுத்த எல்கை எங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம அன்னைக்கு பார்த்தோம். அடுத்தபடியாக 2வது சீட்டு வந்து 2வது சீட்டு வந்து இப்போ 19வது அதிகாரத்தில் இருக்கு. 18 வரை பார்த்தோம். 2வது சீட்டு வந்து சிமியோனுக்கு விழுந்துச்சு. இப்போ வந்து அவங்களுக்கு கொடுத்த பென்யமீன் புத்திரருக்கு கொடுத்த சுதந்திரம் எல்லாம் வந்து மொத்தம் 12 பட்டணங்கள் கிராமங்கள் எல்லாம் சேர்ந்து 12. அடுத்தல திரும்ப ஒரு 14 பட்டணங்கள் இதெல்லாம் கொடுக்குறாங்க பென்யமீன் புத்திரருக்கு. அடுத்தபடியாக 2வது சீட்டு வந்து சிமியோன் புத்திரருக்கு உள்ளது. அந்த சிமியோன் புத்திரருக்கு எல்கை என்ன கொடுக்குறாங்கன்னா, இப்போ யூதா புத்திரருக்கு ஏற்கனவே சுதந்திரம் பிரித்து கொடுத்தாச்சுல, அவங்களுக்குள்ள நடுவுல இவங்க சுதந்திரத்து போக்குதான இடங்கள், மீதி இடங்கள் கொஞ்சம் என்ன செய்யுது, யூதா புத்திரருக்குள்ள கிடக்கு. இவங்க செழிப்பா சுதந்திரித்து கொள்ளைக்கு எடுத்துக்கொண்ட கிராம பட்டணங்களை தவிர மீதி இடங்கள் என்ன செய்யுது, இவங்க எல்லாம் ஃப்ரீயா இவங்களை சுதந்திரிக்காம வேண்டாம் சொல்லி போட்ட இடம் யூதா புத்திரத்துக்கு நடுவுல கிடக்குது, சுதந்திரத்து நடுவுல. அந்த நடுவுல யாருக்கு, அந்த இடம் வந்து சிமியோன் புத்திரருக்கு சீட்டு விழுந்துச்சு. அதனால யூதா புத்திரருக்கு சுதந்திரத்துல நடுவுல இப்ப யாரு குடியிருக்கிறார், சிமியோனு குடியிருக்கிறார். சீட்டு அவங்களுக்கு தான் விழுந்துச்சு. அதுல வந்து இவங்களுக்கு எவ்வளவு கிடைச்ச பட்டணங்கள் கிடைச்சதுன்னா மொத்தம் வந்து 17 பட்டணங்கள் இவங்களுக்கு என்னச்சது கிடைச்சிருக்கு. சிமியோன் புத்திரருக்கு 17 கிராமங்கள் பட்டணங்கள் வந்து என்னச்சது கிடைச்சிருக்கு. அடுத்தபடியாக சிமியோன் புத்திரர்கள் அடுத்தபடியாக 3வது சீட்டு விழும்போது யாருன்னா அது செபுலோன் புத்திரருக்கு உள்ளது. அந்த செபுலோன் புத்திரருக்கு விழுந்த சீட்டு வந்து அவங்கள வந்து மேற்கு கிழக்க தெற்க வடக்கு அப்படின்னு சொல்லிட்டு விழுந்ததுல மொத்தம் அவங்களுக்கு 12 பட்டணங்களும் அவங்களை சேர்ந்த கிராமங்களும் அவங்களுக்கு என்ன செய்யுது மொத்தம் கிடைச்சிருக்கு. அடுத்தபடியாக 4வது சீட்டு விழும்போது அது யாருக்கு கிடைச்சது அப்படின்னா இசக்கார் புத்திரருக்கு 4வது சீட்டு விழுந்துச்சான். அந்த இசக்கார் புத்திரருக்கு 4வது சீட்டு விழுந்ததுல அவங்களுக்கு கிடைத்த பட்டணங்கள் கிராமங்கள்லாம் சேர்ந்து மொத்தம் அவங்களுக்கு 16 கிராமங்கள் பட்டணங்கள் என்னச்சுதான் கிடைச்சுதான். அடுத்தபடியாக 5வது சீட்டு யாருக்கு விழுந்துச்சுன்னா ஆசேர் புத்திரருக்கு கிடைச்சுதான். ஆசேர் புத்திரருக்கு கிடைச்சிருக்கு. அவங்களுடைய வம்சம்படி அவங்களுக்கு கிழக்க மேற்க தெற்க வடக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடங்களும் பிரிச்சு எடுத்ததுல மொத்தம் அவங்களுக்கு 22 கிராமங்கள் பட்டணங்கள் இணைச்சது இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தபடியாக 6வது சீட்டு
6ஆம் சீட்டு யாருக்குன்னா நப்தலி புத்திரருக்கு விழுது. மற்ற 7 பேருக்கு எடுக்கணும்ல, அதில் 6ஆம் சீட்டு நப்தலி புத்திரருக்கு விழுது. அந்த நப்தலி புத்திரருக்கு மேற்க தெற்க இப்படி பட்டணங்கள் பிரித்து எடுத்து கொடுத்ததுல மொத்தம் உங்களுக்கு அது 19 பட்டணங்கள் நினைச்சது, கிராமங்கள் பட்டணங்கள் நினைச்சது 19 கிடைச்சிருக்கு. அடுத்தபடியாக 7ஆம் சீட்டு யாருக்கு விழுந்துச்சுன்னா தான் புத்திரருக்கு விழுந்துச்சு. தான் புத்திரருக்கு விழுந்ததுல தான் புத்திரர் எல்கை அவர்களுக்கு என்ன செய்யுது, ஒடுக்கமா இருக்கு. தான் புத்திரர்களுக்கு சீட்டு விழுந்த இடம் ஒடுக்கமா இருக்குதான். அதனால அவர்கள் புறப்பட்டு போய் லேசேமியின் மேல் என்ன செய்றாங்க, யுத்தம் பண்றாங்க. லேசேமியில் யுத்தம் பண்ணி அதை பிடித்து பட்டய கருக்குனால் என்ன செய்றாங்க, லேசேமில் உள்ள மக்கள் எல்லாம் சங்கரித்து போட்டுட்டு அந்த லேசமே என்ன செய்றாங்க, இவங்க சுதந்திரத்து கொண்டுட்டாங்க. இப்ப அதுல குடியிருந்து லேசமுக்கு தங்கள் தகப்பனாய தானுடைய நாமத்தின்படி தான் சொல்லி பெயர் வச்சுட்டாங்க. தான் புத்திரர்கள் இடம் ஒடுக்கமா இருந்ததுனால லேசேமை என்ன செய்றாங்க, யுத்தம் பண்ணி அதை ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்சுட்டு அந்த இடத்துல லேசேமுக்கு பதிலாக இப்போ அவங்க தான் கோத்திரத்தார் இருந்தது, அதனால தான் கோத்திரத்து நாமத்தின்படி அவங்க என்ன செய்றாங்க, தான் சொல்லி அந்த இடத்துக்கு என்ன செய்றாங்க, பேர் வச்சிருக்காங்க. இப்போ இந்த பட்டணங்களும் கிராமங்கள் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வம்சங்கள் சீட்டுகள் என்ன இருந்துச்சுன்னா, இப்போ இவங்க சுதந்திரத்துக்கு கொண்டிருக்கிறாங்க. இந்த சுதந்திரத்துல இவங்க என்ன செய்றாங்க, இவங்களுக்கு சீட்டு விழுந்த இடம் இதுதான். இப்போ இந்த இடத்துல தான் கோத்திரத்தார் என்ன செய்றாங்கன்னா, இஸ்ரேல் புத்திரர்ல நூனின் குமாரனா யோசுவா தான் இப்போ யாரு, மோசேக்கு அடுத்தபடியா இருந்து இவங்க என்ன செய்றாங்க, வழி நடத்தி கொண்டு வராங்க. அதனால இவங்க என்ன செய்றாங்க, தான் கோத்திரத்தார் என்ன செய்றாங்கன்னா, யோசுவாவுக்கு தங்களுக்கு கிடைத்த சுதந்திரத்துல நடுவுல யாருக்கு கொடுக்குறாங்க, யோசுவாவுக்கு என்ன செய்றாங்க, இடம் ஒதுக்கி கொடுக்குறாங்க. இவங்க என்ன செய்றாங்க, ஊழியக்காரங்களை கணம் பண்ணி அவங்களுக்கு என்ன செய்றாங்க, இவங்களுக்கு கிடைத்த பட்டணத்துல நடுவுல யாருக்கு கொடுக்குறாங்க, யோசுவாவுக்கு என்ன செய்றாங்க, தான் கோத்திரத்தை சுதந்திரத்தை பங்கிட்டு கொடுக்குறாங்க. எப்ராஹிம் மலை தேசத்துல இருக்கிற திம்னா சேரா என்னும் அவன் கேட்ட பட்டணத்தை அவனுக்கு என்ன செய்றாங்க, கொடுக்குறாங்க. யாரு, யோசுவா எங்க கேட்கிறாரு, எப்ராஹிம் மலை தேசத்துல இருக்கிற திம்னா சேரா அந்த இடத்த பட்டணத்தை உங்களுக்கு என்ன செய்றாங்க, கர்த்தருடைய நாமத்தின்படி அவங்க கேட்குறாங்க. கேட்டதுனால தான் புத்திரத்தை நினைச்சுறாங்க, அந்த இடத்த உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த இடத்த கட்டி யோசுவா எங்கே இருக்கிறாரு, அந்த எப்ராஹிம் மலை தேசத்தில் இருக்கிற திம்னாசேர என்ற மலையில் என்ன செய்றாரு, கர்த்தருடைய வாக்கின்படி அங்கே இருக்கிறாங்க, தனக்கு ஒரு பட்டணத்தை கட்டி அங்கே குடியிருக்கிறாரு. ஆசாரியனாகி எலியாசாரும் இப்போ நூனின் குமாரனாகிய யோசுவாவும் என்ன செய்றாங்க, கோத்திர பிதாக்களுடைய தலைவரும் சீலோவிலே ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலில் கர்த்தருடைய சந்நிதியில் இஸ்ரேல் புத்திரரின் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்த சுதந்திரங்கள் இவைங்களாம். ஆசாரியனாகிய எலியாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் கோத்திர பிதாக்களுடைய தலைவரும் சேர்ந்து சீலோவிலே ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசல்ல கர்த்தருடைய சந்நிதியில இஸ்ரேல் புத்திரரின் கோத்திரங்கள் இருக்குல்ல, அந்த இஸ்ரேல் புத்திரரின் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்த சுதந்திரங்கள் இவைகளாம். இவ்விதமா அவர்கள் தேசத்தை என்ன செய்றாங்க, பங்கிட்டு முடிச்சுட்டாங்க. காலைப்போ யோசுவாவும் சேர்ந்து அந்த பட்டணங்கள்லாம் சீட்டு 7 பட்டணம் கொடுக்காம இருந்துச்சுல, 7 பேருக்கு அதை சீட்டு போட்டு என்ன செய்றாங்க, பங்கிட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுட்டாங்களாம். இப்படியாக இப்போ 12 கோத்திரத்துக்கு என்ன செய்தது, சுதந்திரத்தை என்ன செய்தது, காரணத்தில் பிரித்து கொடுத்தாச்சு. இப்போ 20வது அதிகாரம். 20வது அதிகாரத்தில் இப்போ கர்த்தர் மோசே நோக்கி சொல்றாரு, நீ இஸ்ரேல் புத்திரோடு சொல்ல வேண்டியது என்னன்னா, இஸ்ரேல் புத்திர சொல்ல என்னன்னா, அறியாமல் ஒருத்தர் என்ன செய்றான், கை பிசாக்கா நினைச்சிட்டு ஒருவனை என்ன செஞ்சுட்டா, கொண்டுட்டான். வேணிக்கு நம்ம கொள்ளல, அறியாமல் நினைச்சிட்டு கை பிசாக்கா ஒருவனை என்ன செஞ்சுட்டான், கொண்டுட்டான். அப்போ அவன் ஓடி போயிருக்கு. அப்போ நினைச்சிடறாங்க, ஒருத்தரை கொன்னதுனால கொன்னவனை நினைச்சவங்க அடுத்து பிடிப்பாங்க, பிடிச்சு அவனை கொள்ளன்னு பார்ப்பாங்க. அதனால இப்போ நினைச்சல வேணிக்குன்னு நினைச்சல கொலை செய்யல, கை பிசாக்கா என்ன செய்யறான், ஒருத்தர் கொலை செத்து போயிட்டான். அப்போ அப்படி செத்துறதுனால அந்த ரத்தப்பள்ளி என்ன செய்யணும்னா, அந்த வாங்குறவங்க யார் ரத்தப்பள்ளி வாங்குறாலோ அங்கே தலையில என்ன செய்யணும், அது தப்பிக்க துவைக்கிறதாக அது அடைக்கல பட்டணமா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ அந்த பட்டணங்களில் ஒன்று இருக்கு, அந்த அடைக்கல பட்டணத்துக்கு யாராவது ஒத்துழைச்சுறாங்க, யாராவது கொலை செஞ்சுட்டு ஓடி வராங்கன்னு பார்ப்போம். அப்போ அவங்க என்ன செய்யணும்னா, பட்டணத்தின் ஒளிமுக வாசல்னு என்ன செய்யணுமா, அந்த பட்டணத்தினுடைய மூப்பரில் செவிகள் கேட்க தன் காரியத்தை என்ன செய்யணுமான்னு சொல்லணுமா. அப்பொழுது அவங்க என்ன செய்வாங்க, தங்களுடைய நாமத்தின் பட்டத்தின்படியே மூப்பரி ஒருத்தர் கொலை செஞ்சு போட்டு வாட்டான், வேணிக்குன்னு கொலை செய்யலை. ஆனால் அடைக்கல பட்டத்து உள்ள படம் போட அதெல்லாம் பூட்டி இருக்கு. அதனால என்ன செய்யணும்னா, அந்த அடைக்கல பட்டத்துடைய மூப்பர்கள் காது கேட்க என்ன செய்யணும், நான் என்னென்ன பிரமாரக இப்படி நடந்துச்சு, இப்படி நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், சொல்லணும். அப்படி சொல்லும்போது அவங்கள என்ன செய்றாங்க, தங்கள் பட்டணத்துக்குள்ள என்ன செய்யணும், அவங்கள
சேர்த்து கொள்ளணும். ஏன்னா இவன் வேணிக்குன்னு யாரையும் கொள்ளலை, அறியாமல் செஞ்சுட்டான். அதனால அந்த அவங்க காதுகள் கேட்கும்போது, இவங்க சொல்றது காது கேட்கும்போது உடனே அவங்க என்ன செய்யணும், பட்டணத்துக்குள்ள என்ன செய்யணும், அவங்கள குடியிருக்கிறதுக்கு இடம் கொடுத்துடணும். ஆனா பழி வாங்குறவன் என்ன செய்யறான், தொடர்ந்து விரட்டிட்டு வரான்னு சொல்லிடும். தொடர்ந்து விரட்டிட்டு வரான். ஆனா இவன் என்ன செய்யறான், வந்து யாரையும் முற்பகை இல்லாதபடிக்கு என்ன செஞ்சுட்டான், கொண்டுட்டான். அப்படி கொண்டதுனால அவனுக்கு இனி என்ன செய்யலாம், அவனை இனி இவன் கையில ஒப்புக்கூடாது இருக்கணும். ஏன்னா வந்து அறியாமல் செஞ்சுட்டான். அதை வந்து பட்டணத்துக்குள்ள போகும்போது பட்டணத்து வாசல்ல உப்பரை கூடும்போது பட்டணத்து உப்பரை நினைச்சாங்க வந்து இவங்களை காப்பாற்றுறாங்க. அடுத்தபடியாக நியாய விசாரி சபைக்கு முன்பாக அவன் நிற்கணுமா. யாரு கொலை செஞ்சவன் நியாய விசாரணைக்கு முன்பாக நிற்கணுமா. அங்க இருக்கிற பிரதான ஆசாரியன் மரணம் அடையும் மட்டும் அவன் நினைச்சிடும் அந்த பட்டணத்துல ஒன்றிலே நினைச்சிருமா குடியிருக்கணுமா. அதுக்கப்புறம் கொலை செய்தவன் தான் விட்டோடி போன தன் பட்டணத்திற்கு நினைச்சிருமா, பட்டணத்துக்கு வீட்டுக்கும் திரும்பி வருமா. இங்க வந்துட்டு அடுத்த நினைச்சிடும் தான் விட்டு வந்த பட்டணத்துக்கும் இடத்துக்கும் தேசத்துக்கும் திரும்பி போகணுமா. அப்படியே அவர்கள் நப்தலின் மலை தேசமான கலிலியாவில் உள்ள கேதேஸ், எப்ராஹிம் மலை தேசத்துள்ள சீகேம், யூதாயின் மலை தேசத்துள்ள எப்ரனாய கிரியத்தர்பை நினைச்சுறாங்க, கிரியத்தர்பை ஏற்படுத்துறாங்க. இப்போ எரிகோல் இருக்கிற யோர்தானுக்கு அக்கறையான கிழக்குல ரூபன் கோத்திரம், இவங்க இருக்கிற சமூக பூமியில் நினைச்சது வனந்தரமான பேசர், காத் கோத்திரம் இருக்கும். கிரியாத்தில் உள்ள ராமோத், மனாசே கோத்திரத்தில் உள்ள பாசானில் உள்ள சோலான், இவங்களாம் நினைச்சுறாங்க குறித்து வைக்கிறாங்க. அதனால இவங்க நினைச்சுறாங்க இப்போ கைவசமா ஒருவனை கொண்டவன் நினைச்சிடும். அவன் வந்து ஓடி வரான். ஓடி வந்து இவங்க கண்களுக்கு முன்பாக நினைச்சாரன்னா கண்களுக்கு முன்பாக நிற்க வரைக்கும் பழி வாங்குறவன் கையில் நினைச்சு இவன் வந்து சாகாதபடிக்கு அவன் நினைச்சிடணும். ஓடி போய் நினைச்சிடணும்னா ஒதுங்கிறதுக்கு அந்த இஸ்ரேல் புத்திரர்கள் நினைச்சுறாங்க. கைவிசாக அவன் கொண்டவன் எவனோ அவன் சபைக்கு முன்பாக நிற்கும் வரைக்கும் பழி வாங்குறவன் நினைச்சுறாங்க கையினால சாகாதபடிக்கு ஓடி போய் ஒளிஞ்சிருக்கிறதுக்கு தக்கதாக என்ன செய்றாங்க, இஸ்ரேல் புத்திரர்கள் யாவரும் அவர்கள் நடுவே தங்குகிற ஒரு பரதேசிக்கும் குறிக்கப்பட்ட பட்டணங்கள் இவைகளை. கைப்புசக ஒருவனை கொன்றவன் எவனோ அது சபைக்கு முன்பாக பொருட்டு நினைச்சிடான் ஓடி வரான். அப்போ பழி வாங்குறவன் நினைச்சிடான்னா பழி வாங்குறவன் சாகாதபடிக்கு ஓடி போய் ஒதுங்கத்தக்கதாக இஸ்ரேல் புத்திரர் யாவருக்கும் அவர்கள் நடுவே தங்குற பரதேசிக்கும் குறிக்கப்பட்ட பட்டணங்கள் நினைச்சது இவைகளாம். அடுத்தபடியாக 21 அதிகாரம். 21 அதிகாரத்துலன்னா இப்போ லேவியரில் எழுத்து பிதாக்களின் தலைவர், லேவியின் வம்ச பிதாக்களின் தலைவர், லேவியரில் வம்ச பிதாக்களின் தலைவர் யாரெல்லாம் இருக்கிறான்னா கானான் தேசத்தில் இருக்கிற சீலோவில் ஆசாரியனாகிய எலியாசார், நூனுக்குமானாகிய யோசுவா, இஸ்ரேல் புத்திரருடைய கோத்திரங்கள் இவ்வளோ நினைச்சதுன்னா லேவியன் வம்சத்தலைவர் கானான் தேசத்துல சீலோவில் ஆசனாகி எல்லார் இடத்திலும் நூனுக்குமான யோசுவா இடத்துல போய் நினைச்சுறாங்க. எங்கள் கோத்திர பிதாக்களுக்கு கோத்திரபாக்களுடைய தலைவர் இடத்துல நாங்கள் நினைச்சிடறோம் சேர்ந்து வந்தோம். நாங்கள் குடியிருக்கும் பட்டணங்கள் எங்கள் வெளிநிலங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நினைச்சிடறோம். குடியிருந்த பட்டணங்கள் வெளிநிலங்கள் எல்லாவற்றையும் மோசை குடியிருக்கப்பட்ட எங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் மோசை கொண்டு கட்டளையிட்டாரு அப்படின்னு சொல்லி லேவி வம்சத்தார் கேட்குறாங்க. இப்போ லேவியருக்கு பங்கு சுதந்திரமும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஆசாரிய பட்டம் தான் அவங்களுக்கு சுதந்திரம்னு சொல்லியாச்சு. அதனால இப்போ அவங்க ஆசாரியர்கள் என்ன செய்றாங்கன்னா மோசை எங்களுக்கு என்ன செய்றாங்க, எங்களுக்கு கானான் தேசத்துல சீலோவில் ஆசாரம் இளையத்துல போய் கேட்குறாங்க. அவரு எங்களுக்கு என்ன செய்ற இடம் தரேன்னு சொன்னாரா, அப்போ எங்களுக்கு ஒருத்தத்துக்கு நீங்கள் என்ன செய்ற இடங்கள் தரலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால எங்களுக்கு குடியிருக்கும் பட்டணங்களும் வெளிநிலங்களை என்ன செய்யணும், எங்களுக்கும் எங்கள் ஆடு மாடுகளுக்கு என்ன செய்யணும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதன்படியாக கர்த்தருடைய வாக்கின்படி இப்போ என்ன செய்றாங்கன்னா இஸ்ரேல் புத்திரர்கள் அவர்கள் சுதந்திரத்தில் என்ன செய்றாங்க, லேவியன் பாத்திரருக்கு பட்டணங்கள் வெளிநிலங்கள்லாம் கொடுக்குறாங்க. கானான் தேசத்துல சீலோவில் இருக்கிற ஆசாரியனாகிய எலியாசார் இடத்துல, நூன்குமனா யோசுவா இடத்திலும், இஸ்ரேல் பிடித்த கோத்திர பிதாக்களுடைய தலைவர் இடத்திலும் எல்லாரும் சேர்ந்து வராங்க. யாரு, லேவியர் வம்சத்தார் சேர்ந்து வராங்க. லேவி வம்சத்தார் லேவி வம்சம் மொத்தம் யாரு, 3 பிள்ளைகள் சொன்ன கோகாத், கிர்ஷோன், மெராரி, 3 கோத்திரங்கள் லேவி வம்சத்துல உண்டு சொல்லியிருக்கோம். அப்போ அவங்க தலைமுறைகள் சந்ததிகள் நிறைய இருக்கு. இப்போ இவங்களுக்கு குறிக்கப்பட்டவங்க இப்போ இவங்க என்ன செய்றாங்க, யோசுவாட்ட வராங்க. யோசுவாட்ட வந்து சொல்றாங்க, எங்களுக்கு குடியிருக்க முடியும் பட்டணங்கள், எங்கள் மிருக ஜீவனுக்கு வெளிநிலங்கள் எங்களுக்கு நீங்கள் கொடுக்க முடியும். கர்த்தர் மோசையை கொண்டு என்ன செஞ்சுட்டாரு, எங்களுக்கு கட்டளை இட்டுக்கிறாரு. அதனால எங்களுக்கு என்ன செய்யும் இடம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே அவங்க என்ன செய்றாங்கன்னா
கர்த்தருடைய வாக்கின்படியே இஸ்ரவேல் புத்திரர் நினைச்சாங்க தங்கள் சுதந்திரத்தில் லேவியருக்கு நினைச்சாங்க பட்டணங்களையும் வெளிநிலையங்களையும் நினைச்சாங்க கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக லேவியனுடைய மகன் யாரு? கோகாத்து. கோகாத்துடைய வம்சத்துக்கு சீட்டு விழுந்துச்சான். அந்த சீட்டு விழும்போது எங்கே விழுந்துச்சுன்னா ஆசாரியனாகிய குமாருக்கும் யூதா கோத்திரத்துக்கும் கோத்திரத்திலும் கிடைத்த பட்டணங்கள் மொத்தம் தான் 13 பட்டணங்கள் கிடைச்சது. கோகாத்திர வம்சங்களுக்கு சீட்டு விழுந்துச்சு. அந்த சீட்டில் வந்து லேவியனாகிய ஆசாரியன் குமாருக்கு விழுந்த சீட்டில் யூதா கோத்திரத்திலும் செமின் கோத்திரத்திலும் பென்யமீன் கோத்திரத்திலும் கிடைச்ச பட்டணங்கள் உள்ளது 13. அடுத்தபடியாக இவர்களில் இவர்கள் என்ன யார்? கோகாத்து மற்ற புத்திரருக்கு எப்ராயிம் கோத்திரத்திலும் வம்சத்திலும் தான் கோத்திரத்திலும் யனாசின் பாது கோத்திரத்திலும் சீட்டினால் கிடைத்த பட்டணங்கள் மொத்தம் எவ்வளவு? 10 பட்டணமா. அடுத்தபடியாக கெர்சோன் புத்திரருக்கு எங்க சீட்டு கிடைச்சுன்னா இசக்கார் கோத்திரம் தலைவனாக இருக்கும் ஆசேர் கோத்திரம், நப்தலி கோத்திரம், பாசானில் இருக்கிற மனாசேயின் பாது கோத்திரம் சீட்டினால் கிடைத்த பட்டணங்கள் மொத்தம் இருந்துச்சது 13 பட்டணங்கள் இருந்துச்சான். 13 பட்டணங்கள் இருந்துச்சான். அடுத்தபடியாக மெராரி புத்திரருக்கு வம்சத்துடைய ரூபன் புத்திரர், காத் புத்திரம், செபுலோன் கோத்திரத்திலும் கிடைத்த பட்டணங்கள் அவங்களுக்கு அது 12. அடுத்தபடியாக இந்த பட்டணங்கள் அவருடைய வெளிநிலங்கள் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய மோசை கொண்டு கட்டளிட்டபடியே சீட்டு போட்டு என்ன செய்றாங்க? லேவியருக்கு கொடுத்தாங்க. இப்போ அந்த லேவி புத்திரிலும் முதலாம் சீட்டு யாருக்கு கிடைச்சது அப்படின்னா லேவி குமாரில் முதலாம் சீட்டு யாருக்கு கிடைச்சுன்னா கோகாத்தில் உள்ள கோகாத்தில் இருக்கிற ஆனாயின் கைக்கு நிச்சல தப்பி வைக்கல. அடுத்தபடியாக அர்பாவின் பட்டணம் எபிரோன் அதை சூழ்ந்த வெளி மாநிலங்களையும் நினைச்சுறாங்க அந்த லேவியர்களுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் பட்டத்தை சேர்ந்த வம்சங்களில் அந்த அதில் உள்ள பட்டிகள் எப்புனை இருக்குமான காலேபுக்கு நினைச்சுதான் காலேபுக்கும் காணியாட்சியாக நினைச்சுதான் கொடுக்கப்பட்டுச்சான். இப்படியே கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமும் இப்படியே கொலைப்பாளனுக்கு அடைக்கல பட்டணமும் இவங்களுக்கு கைது செய்து அந்த எப்படின்னு குமார காலேபுக்கு காணியாட்சி அரிசிலாம் கொடுக்குறாங்க. எங்க ஈதான் மலை தேசத்தில் அதை சேர்ந்த தகப்பனாக அர்பாவின் பட்டணம் எப்ராயினா அதை சேர்ந்த வெளிநிலங்கள் இவர்களை அரிசிலாம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த பட்டணத்தை சேர்ந்த வயல்களையும் வெளிநிலங்களையும் எப்ராயின் குமாரனாகிய கலீலாவுக்கு காணியாட்சி அரிசிறாங்க கொடுக்குறாங்க. இப்படியே நினைச்சிறாங்க லேவி கோத்திரத்தாரனுக்கு அடைக்கலமும் வேலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமாக ஆசாரியனுக்கும் ஆரோனின் குமாரருக்கும் எபிரனையும் அதன் வெளிநிலங்களையும் லிப்னாவை என்ன செய்யணுமோ அவங்களுக்கு கொடுக்குறேங்கிறாங்க. கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமாக ஆசாரியன் குமாராக யோனத்தான் நினைச்சான்னா இப்படியே வேலை செய்கிறவனுக்கு அடைக்கல பட்டணமாக ஆசாரியனாகிய ஆரோனின் குமாருக்கு எல்ப்ரனையும் வெளிநிலங்களையும் என்ன செய்றாங்க? லிப்னாவையும் அது வெளிநிலையிலையும் என்ன செய்றாங்க? கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக முதலாம் சீட்டு கோகாத் புத்திரக்குன்னு விழுந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். அவர்களுக்கு மொத்தம் என்னது? அவர்கள் கொடுத்த 2 கோத்திரத்துக்கு நடுவில் கொடுக்கப்பட்ட பகுதி என்னதுன்னா மொத்தம் 9 பட்டணங்கள். அடுத்துல பெனியமின் கோத்திரர்கள் கொடுக்க இடத்துல வந்து இது வந்து முதலாம் அந்த ஆனதத்திலும் அது வெளிநிலம் அம்மோன் வெளிநிலங்களும் கொடுத்துட்டாங்க. இந்த பட்டணங்கள் மொத்தம் 4. இப்போ ஆசாரியனாகி ஆரோனுடைய குமாரனுக்கு பட்டணங்கள் எல்லாம் அவைகள் வெளிநிலங்களும் கிடைத்தது. மொத்தத்தில் 13 பட்டணங்கள் இணைச்சது கொடுத்துருக்கு. லேவியருக்கு பங்கு சுதந்திரமும் இல்லை, ஆனால் அவங்க குடி இருக்கிறதுக்கு இடமும் ஆடு மாடுகளுக்கு இடம் வேணும்ல, அதனால மோச அவங்களுக்கு இடத்த சுதந்திரத்துக்கு கொடுக்க சொல்லியிருந்தார். அதனால இவங்க என்ன செய்றாங்கன்னா அவரவருக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல இருந்து என்ன செய்யணும்? லேவியர்களுக்கு என்ன செய்யணும்? அவங்க காணிக்கையாக கொடுக்கணும். அடுத்தபடியாக மெராரி பார்க்குறோம். மெராரி புத்திரர்ல என்ன செய்றாருன்னா மெராரி புத்திரன் கோத்திரத்தார், ரூபன் கோத்திரத்தார், காத் கோத்திரம், செபுலோன் பாதி கோத்திரம் இவங்களுக்கு கிடைத்த பட்டணங்கள் 12. அடுத்துல இந்த பட்டணங்கள் வெளிநிலங்கள் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் மோசே கட்டளையிட்டபடியே சீட்டு போட்டு இருக்கிறாங்க, லேவியர் கொடுக்குறாங்க. அந்த லேவியர் குமாரர்கள் முதலாம் சீட்டை பெற்ற கோகாத்தின் வம்சங்கள்ல இருக்கிற ஆரோனின் குமாரருக்கு யூதா புத்திர கோத்திரங்கள் வழித்து நேரிச்சு சீட்டு விழுந்துச்சான். அந்த இதுல வந்து அவங்க கொடுக்கப்பட்ட அந்த அடைக்கல பட்டணத்துக்கு ஓடி வருவாங்களா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டனங்கள் எதுனா யூதா மலதேசத்தில் ஆனாக்கின் தாப்பனாகிய அர்பாவின் பட்டணமாகிய எப்ரோன் அதை சொந்த வெளிநிலங்கள் அவர்களுக்கு அனுசரம் கொடுக்குறாங்க. இப்போ பட்டணத்தை சேர்ந்த வயல்கள் அதன் பட்டிகள் எப்புனையின் குமாரனாகிய
காலேபுக்கு காணியாட்சி நினைச்சதாங்க கொடுத்துருக்குறாங்க. இப்படியே ஆசாரியனுக்கு நினைச்சதாங்க அடைக்கல பட்டணமாக ஆசாரியனாக ஆரோன்குமாரருக்கு எப்ரோனையும் அது வெளிநிலையும் நினைச்சிட்டாங்க லிப்னாவே நினைச்சிட்டாங்க தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து யாத்திரை அதில் வெளிநிலங்கள், எஸ்போன் அதில் வெளிநிலங்கள், ஓலோன் அதில் வெளிநிலங்கள், யுத்தா அதில் வெளிநிலங்கள், பெக்சிமேஸ் வெளிநிலங்கள் இவங்கெல்லாம் நினைச்சிட்டாங்க கொடுக்குறாங்க. இப்போ இரண்டாம் சீட்டு அந்த கூட்ட மொத்த பட்டணங்கள் 9 பட்டணங்கள் நினைச்சிட்டாங்க கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக பெனிமின் கோத்திரத்தில் விழுந்த சீட்டுகள் யாருன்னா ஆசாரனாக ஆரோனின் குமார்கள் பட்டணத்து வாசல் வச்சுருக்காங்க ஒடியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக அந்த பெனியமின் கோத்திரத்தில் சேபா வெளிநிலங்கள் ஆனத்தோத்து இவங்களுக்கு கொடுத்த பட்டணங்கள் மொத்தம் எவ்வளவு 13 பட்டங்கள். முதலாவது லேவி புத்திரருக்கு அவங்க சுதந்திரம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கூட இருக்கிறதுக்கெல்லாம் மோசே தர சொன்னார்ல தாங்கன்னு சொல்லி அவங்க கேட்கும்போது என்ன செய்றாங்க கஷ்டம்னு கிடைச்சிறாங்க பிரித்து கொடுக்குறாங்க. மொத்தம் 13 பட்டங்களை பிரித்து கொடுத்தாங்க. அதில் மரியல் பட்டணத்தில் பிரித்து கொடுக்கும்போது அது 12 பங்கு வந்துச்சு. அடுத்த லேவி கோத்திரத்துக்கு பங்கு சுதந்திரமே இல்லை. ஆனாலும் அவங்க என்ன செய்கிறாங்க யூதா கோத்திரத்திலும் பெனியமின் கோத்திரத்திலும் என்ன செய்கிறாங்க அவருக்கு கொடுத்தவைகளும் பெரிய பட்டணங்களுமான நாமங்கள். ஏன்னா யூதாவின் மலை தேசத்தில் அவர்கள் தகப்பனாக அர்பாவின் பட்டணம், அடுத்தல எப்ரோன் அது வெளிநிலங்கள் அம்னா அவர்களுக்கு கொடுக்குறாப்புல பட்டணத்தை சேர்ந்த வயல்களையும் எப்படிக்குமான காலைவு கொடுக்கப்படுது. இப்படியே கொலை செய்த அடைக்கல பட்டணமாக ஆர்எஸ்ஆர் எனக்கு ஆரோடு குமாரருக்கு எப்ராஹிம் அதில் வெளிநிலையங்களையும் என்ன செய்யணும் அவங்களுக்கு சுதந்திரமாக போய்கிட்டு கொடுக்கணும். இப்போ அடுத்தல யாத்தீர் அது வெளிநிலங்கள் இதெல்லாம் சுதந்திரத்துக்கு கொடுக்கும். மொத்தம் 13 பட்டணங்கள் லேவியர்களுக்கு கிடைச்சிறாங்க அந்த யூதா கோத்திரம். அடுத்தபடியாக அவங்களாம் உங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தது 9. மீதி உள்ள கோத்திரங்களுக்கு நம்ம நாளை தினத்தில் நம்ம பார்ப்போம். கர்த்தர் நமது ஆசீர்வதிப்பாராக.